இருக்கலாம், படிக்கிறது, ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொன்றத்தையும் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் எல்லாரும் மாதிரியும் நம்மளும் வந்து சூப்பராக அச்சீவ் பண்ணலாம். லைக் ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி எல்லாரும் முன்னுக்கு வரலாம்ன்ற ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் மேம் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் எல்லாம் மேம் சொன்னபடி ஃபாலோ பண்ணி படித்தா கண்டிப்பாக அவங்களும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலான்ற ஒரு பெஸ்ட் மோட்டிவ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி மேம், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் குட் ஈவினிங். மேம் சொன்ன எல்லாமே நம்ம மனசில் நிற்கிற மாதிரி இருக்கு. மாவீரன் அலெக்சாண்டர் பற்றி சொன்னது ரொம்ப எனக்கு ஹார்ட்ஃபெல்ட்டாக இருந்தது. அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே நம்ம என்ன ஆகணுன்றத நம்ம ட்ரீம் பண்ணணும். நம்ம என்ன போகிறோமோ அதை வந்து நம்ம எழுதியோ இல்லை பேஸ் பண்ணியோ வச்சுக்கிட்டோம்னா அது கன்ஃபார்ம் ஒரு நாள் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 10th ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். அதை வந்து நான் என்னோட புக்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி எழுதி வச்சுருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பேன், கன்ஃபார்ம் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருப்பேன். என்னோட புக்ஸ்லாம் நான் என்னோட ஜூனியர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். அந்த ஜூனியர்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்னண்ணா நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க, அதே மாதிரி நடந்துச்சு. ஆமாண்ணா, எனக்கு தெரியும் நான் எடுப்பேன்னு, அதனால நான் எழுதி வச்சிருந்தேன், அதே மாதிரி நான் எடுத்தேன். அந்த மாதிரி இப்போ வீட்டில் எழுது. அதே மாதிரி நீங்கள் என்ன ஆகப்படுறீங்களோ அதை வந்து நீங்கள் ட்ரீம் பண்ணணும். அதே மாதிரி அதை நீங்கள் ஒத்துக்கணும். நான் ஆவேன், கன்ஃபார்மாக இது ஆவேன் நம்பணும். நம்பினீங்கன்னா அது கன்ஃபார்ம் உங்களுக்கு வந்து உங்களை தேடி வரும். இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு பண்ணி தரும். அந்த மாதிரி நீங்களும் ஆசைப்படணும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.